நான் வரேன் பிரசன்னா. திரு ஆச்சாரி, இது ஊர்க்குருவி தாங்க பருந்தாகணும்னு நினைக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே பெரிய பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க இங்கே அப்படின்னு திரு அக்னீஸ்வரன் ஒரு விமர்சன பார்வை முன்வைக்கிறார் பிஜேபி. வணக்கம் கார்த்திகை செல்வன். அக்னீஸ்வரன் அவர்களுடைய அந்த கருத்து என்னன்னா, தங்களால முடியாத ஒரு கூட்டணியை பாஜக இன்னைக்கு மிக அருமையாக கட்டமைத்து விட்டதே என்ற ஒரு ஆற்றாமையால் தான் அவர் பேசுறாருன்னு நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, இவங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களோடு பயணித்தார். 2014, 2019 2 தேர்தலிலுமே பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்களும் திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்களோடு பயணித்தார்கள். 2014 அவர்கள் நல்ல அருமையான ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெற்றியும் பெற்றார்கள். இப்போ இவர் சொல்றாரு இல்லைங்களா, வேறு உதாரணங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு இல்லைங்களா. 2019, 2021, 2023 வரை எங்களோடு பயணித்த ஒருத்தவர் திடீர்னு எங்களை விட்டு அவர் விலகி போறார். சரி, ஓகே, விலகி போகட்டும், பரவாயில்ல. ஏன்னா பாஜக பொறுத்தவரை நாங்களே இதுவரை யாரையுமே வெளியேற்றது கிடையவே கிடையாது. அது வரலாறு. நீங்க 2003 ஆரம்பிச்சு திமுக நண்பர் பிரசன்னா இருக்காரு, அவரையே கேட்டு பாருங்க. எப்பொழுதுமே பாஜக தங்களுடைய கூட்டணியில உள்ளவங்களை நீங்க போங்கன்னு சொல்லாது. அவங்களா விருப்பப்பட்டு போனா அது வேற விஷயம். அவங்க விருப்பப்பட்டு போனா இல்ல, சூழலையும் நாங்க ஏற்படுத்துறது இல்ல. அவங்களே ஒரு கற்பனையான ஒரு பிம்பத்துல அவங்க தங்களுக்குன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு இப்படியாப்பட்ட ஒரு முடிவு எடுத்தாதான் சரியாம இருக்கும். நம்ம பாஜகவோட கூட்டணி போனா நமக்கு சிறுபான்மையினருடைய சமீபத்திய விஷயங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன நெருடல் வருது? உங்களோட 25வது ஆண்டு என்டிஏவோட கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. அப்போது வரைக்கும் அவர் உங்களோட தான் இருக்கிறாரு. உங்களுடைய மிகப்பெரிய கூட்டணி கட்சியா அதிமுக இருக்கு. ஆனால் அதுக்கு பிறகு 2026 பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இங்கே ஆட்சி அமைப்போம் கூட்டணியில் இருக்கும் போதே சொல்றீங்க. இங்க மோடி பிரதமர் ஆகணும்னு சொல்ற மாதிரி இங்க இபிஎஸ்க்கு சொல்லாம நாங்க ஆட்சி அமைப்போம்னு சொல்றீங்க. அல்லது ஜெயலலிதா அவர்களை பற்றியும் அண்ணா அவர்களை பற்றியும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் போது தானே அதிமுக அதை சொல்லி தானே வெளியில வர்றாங்க. அந்த சூழல் உருவாக்கப்பட்டதா உருவானதாங்கிற ஒரு கேள்வி சேர்ந்தே வருது இல்ல. கார்த்திகை செல்வன், திரு அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய பாஜகவுடைய மாநில தலைவர். அவருக்கு பாஜகவை பட்டி தொட்டி வரை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு அவர் பணியை மிக சிறப்பாக அவர் செய்து கொண்டுள்ளார். இதுக்கு முன்னாடி பாஜகவுடைய கொடிகள் இல்லாத ஊர்களை கூட நான் என் கண்ணால் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு நீங்க தமிழகத்தை சுத்தி பாருங்க, இந்த குக்கிராமத்துல கூட இன்னைக்கு பாஜகவோட கொடி பட்டொலி வீசி பறந்து கொண்டுள்ளது. இன்னைக்கு எங்களுடைய தொண்டர்கள், எங்களுடைய கிளை அமைப்புகள் கிராமம் தோறும் அமைந்துள்ளது. அப்ப எங்களுடைய கட்சியை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அவர் எங்களுடைய கட்சி பத்தி தான் பேசுவார். நீங்க ஒருத்தவங்க இப்ப கூட்டணி பத்தி பேசணும் அப்படின்னா அது அமைப்பு பேசுறாங்க. அக்னீஸ்வரன் என்ன சொல்றாரு, உங்க கட்சி தலைவர்களை பற்றி புகழ்றதோ, உங்க கட்சி தலைவர்களுடைய நாட்டுக்கு என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்றதோ வேறு. ஆனா ஜெயலலிதா அவர்களை விமர்சிப்பது ஏன் அப்படிங்கிற கேள்வி வைக்கிறார். அல்லது அண்ணா அவர்களை விமர்சிப்பது, அதுதான் இங்க நெருடல், அங்க பிரச்சனை. இன்னைக்கு கூட பிரதமர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை பற்றியும் புரட்சி தலைவரை பற்றியும் நல்லா பேசினாரு. இதே 2016 தேர்தல் அறிக்கையில இல்ல அதான் சொல்ல வர. 2016 தேர்தல் அறிக்கையில அதிமுக எழுதின முதல் அந்த ஸ்கூட்டி கொடுக்கக்கூடிய திட்டத்தை கூட திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும்போது டெல்லியிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடியை அங்கு வரவழைத்து அவர் கையால் முதல் அந்த திட்டத்துடைய முதல் ஸ்கூட்டியை கொடுக்க வைத்தார். நான் அவர் நண்பர்கிட்ட கேட்கிறேன், அப்படியாப்பட்ட நீங்க ஏன் அந்த திட்டத்தை நீங்க ஏன் செயல்படுத்துறீங்க? அதை ஏன் பிரதமர் மூலமா பண்ணீங்க? அதே மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, கடந்த 3-4 வருடங்களாக அந்த அவங்களுடைய ஆட்சி இருக்கும் பொழுது அந்த பீரியட்ல மத்திய அரசு திட்டங்கள் பல திட்டங்களை அங்க நாங்க கொண்டு வரும்பொழுது 2 பேரும் சேர்ந்து பயணித்தோம். இன்னைக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு அவங்களுடைய ஆப்ளிகேஷனா, அவங்களுடைய கம்பல்ஷனா, அது அவங்க தான் பதில் சொல்லணும். ஆனா அதை விட்டுவிட்டு இன்னைக்கு எங்க மேல அவங்க கணை தொடுக்கிறாங்க இல்லைங்களா. இன்னைக்கு அவங்கள்ட்ட கூட்டணிக்கு யாரு இருக்கிறா? எஸ்டிபி என்ற அந்த ஒரு கட்சி தவிர அவங்களால இதுவரை நீங்க சொல்லக்கூடிய கட்சிக்கான கதவை கடந்த வாரம் வரை திறந்து வச்சிருந்தீங்க. 10 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொன்னுச்சு? அல்லது உள்துறை அமைச்சரே சொன்னார் கதவுகள் திறந்திருக்கின்றன. அப்ப வலுவில்லாத ஒரு கட்சியை கடந்த முறை வரைக்கும் பிரதமருடைய மேடையில திரு ஓபிஎஸ்ஓ டிடிவியோ ஏற்றப்படல, இன்னைக்குதான் ஏற்றப்பட்டாங்க. அது வரைக்கும் காத்திருந்ததா தானே இங்க இருக்கக்கூடிய பார்வை, அரசியல் பார்வைகள் இருந்துச்சு. அப்ப
அப்படி இல்ல. நீங்க வந்து ஒரு கூட்டணியை உருவாக்குறதுன்னா உடனடியா உருவாகிறது. அதுக்காக பல்வேறு கட்டங்கள்ல பல்வேறு நிலையில பேசப்படும். பல்வேறு தலைவர்கள் பேசுவாங்க. முதல்ல ஒரு கட்ட தலைவர் பேசுவாங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ், அதுக்கப்புறம் கூட்டணி பேசுறதுக்குன்னு குழு, அந்த கூட்டணி குழு பேசி அதுக்கப்புறம் ஒரு தீர்மானம் வரும்போதுதான் அதுக்கப்புறமேட்டு தலைவர்கள் ஃபைனல் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் இது வந்து அன்னைக்கு டிடிவியை ஏன் கூப்பிடல, ஓபிஎஸ் கூப்பிடல, மருத்துவர் ஐயாவை கூப்பிடல, இது வந்து ஒரு விதண்டாவாதம் தானே. நேற்று முந்தின வரைக்கும் அதிமுக பேசிட்டு இருந்தாங்க. ஆஃப் கோர்ஸ் நீங்க டீல் முடிச்சிருக்கீங்க, இது ஒரு கண்டினியூஸ் வந்திருக்காங்க, கார்த்திகை செல்வன் சைன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. இல்ல கார்த்திகை செல்வன், உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து தமிழக அரசியல் மற்றும் தேசிய அரசியல நீங்க வந்து பல வருடங்களாக பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஒரு வந்து கூட்டணின்றது வந்து உடனடியா 24 மணி நேரத்துல பேச கூடிய விஷயம் கிடையாது. அதுக்காக வந்து மொத்த கருத்து வரணும். ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி, அதாவது ஒரு இடத்துல எங்களுடைய இதுல நாங்க வந்து விட்டு கொடுக்கணும், ஒரு சில இடத்துல அவங்க விட்டு கொடுக்கணும், ஒரு சில இடத்துல ரெண்டு பேருக்குமே ஒத்து வராத சமயத்துல காமன் மினிமம் ப்ரோக்ராம். நண்பர் கேட்டார் இல்லீங்களா, காமன் மினிமம் ப்ரோக்ராம் வரும் சார். காமன் மினிமம் ப்ரோக்ராம் வரும்போது கண்டிப்பா வரும். ஏன்னா எங்களுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிக்கக்கூடிய அந்த குழுவானது இன்று நாளை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள வந்து ஒரு அம்சங்கள் குறைந்தபட்ச செயல் திட்டத்துல வரலாம். அதாவது திரு கணேசன் சொன்னார் இல்லைங்களா, அதே தான் நானும் ரிப்பீட் பண்றேன். ரோஹிணி கமிஷன், அந்த ரோஹிணி கமிஷனை அமைத்தது எங்களுடைய பிரதமர், நம்மளுடைய பிரதமர் வந்து மோடி அவர்கள். அதே மாதிரி வந்து இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புல திரு அமித்ஷா அவர்கள் தெல்ல தெளிவாக அவர் சொல்லியிருக்கார், ஜாதிவாரி கணக்கெடுப்பு அந்த சர்வே சென்சஸ் ரெண்டுத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது. நாங்கள் அதற்கு எதிரிகள் இல்ல. ஆனால் அதே சமயத்தில் அதை ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து சிஸ்டத்துக்குள்ளார நாங்க பண்ணணும். எங்களை பொறுத்தவரை ஓபிசி மக்களுக்கு எல்லா வசதிகளையும் கொண்டு போய் சேர்க்கணும். நம்மளுடைய சமூக போராளி அவர்களை நான் என்னுடைய காலேஜ்ல படிக்கிறதுல இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். இன்னைக்கு எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு நாள். இன்னைக்கு டாக்டர் ஐயா வந்து பாஜகவோட சேர்ந்து ஒரு பயணம் மேற்கொள்வது மிகவும் சந்தோஷமான நாள். சமூக போராட்டத்தை அவர் மாதிரி எடுத்து சென்று உங்களுக்கு மகிழ்ச்சி, மாற்று கருத்து இல்ல. நீங்க வந்து இங்க பிஜேபி வளர்ந்திருக்கிறது, அதனால வந்திருக்கிறாங்க, எல்லாரும் நாங்க ஒரு கட்டமைக்கிறோம்ன்றீங்க. நான் 2014 உதாரணத்தை எடுத்துப்போம். முதல் முறையா பிஜேபி இங்க வந்து ஒரு அணியை கட்டமைத்தது, 18.5% வாக்குகளை பெற்றீங்க. அன்னைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி உங்களோடு இருந்தாங்க, தேமுதிக உங்களோடு இருந்தாங்க. அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட இடங்கள் 8, இன்றைக்கு 10 இடங்கள்ல போட்டிடுறாங்க. பாமக என்ன சொல்லுது, நாங்க வலுவாக இருக்கிறோம், எங்களுடைய வலிமையை பயன்படுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி வருதுன்றாங்க. அப்ப நீங்க வலிமையான இடத்துக்கு பிஜேபி வந்திருந்தா 10 இடம் கொடுப்பீங்களா? 10 இடம் கொடுக்கும் போதே பிஜேபியினுடைய வலு என்ன இங்க அப்படிங்கிற ஒரு, இதுவரை பாமக இந்த அளவுக்கு போட்டிட்டதுல எந்த கூட்டணியிலையும். அப்படின்னா இப்ப யார் இதுல வந்து வலுவா இருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வியும், பிஜேபி வலுவடைந்திருக்கிறதாங்கிற கேள்வியும் சேர்ந்தே வருதுல்ல சார். அதாவது 2014 எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 சீட்டு அவங்களுக்கு அவங்க வந்து போட்டி போட்டது உண்மைதான். 18,04,812 ஓட்டுகள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிச்சு. டோட்டல் போலானதுல 4.51% அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அதே மாதிரி பிஜேபி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே 8 சீட்டு ஈக்குவல் சீட்டு நாங்களும் போட்டிக்கிட்டோம். 22,13,566 ஓட்டுகள் எங்களுக்கு கிடைச்சிச்சு, 5.56%. டிஎம்டிகே எங்க கூட இருந்தாங்க, அவங்களுக்கு 14 சீட்டு. நீங்க திரும்பி ஐ எம் ஜஸ்ட் ரீவைண்டிங், 14 சீட் அவங்களுக்கு போட்டி போட்டாங்க. 20,78,843 ஓட்டுகள் கிடைச்சிச்சு, 5.19% அவங்களுக்கு கிடைச்சிச்சு. வைகோ எம்டிஎம்கே அவங்க 7 சீட்டு போட்டாங்க, அவங்களுக்கு வந்து 14,17,535 ஓட்டு, 3.54%. டோட்டல் பாத்தீங்கன்னா 18.8%. இப்போ வைகோ எங்கள்கிட்ட இருக்காரா? இல்ல. எங்கள்கிட்ட அடிப்படை கேள்வி அதிமுக 7க்கு மேல கொடுக்க விரும்பல அப்படின்னு அவங்க சொல்றாங்க, அல்லது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10 இடங்களை கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கு, அப்பதான் கூட்டணிக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பிஜேபியோட ஸ்டேட்டஸ் இருக்கா அப்படிங்கிற கேள்வி சேர்ந்தே வருது. கார்த்திகை செல்வன், அதை பத்தி நம்ம விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன் இல்லீங்களா, கிவ் அண்ட் டேக். நீங்க வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு உள்ளதை எங்களுக்கு கொடுங்க, எங்கள்கிட்ட உள்ளதை உங்களுக்கு கொடுக்கிறோம். எந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்க முடியல அந்த இடத்துல ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம். அவங்க 10 சீட்டு கேட்டாங்கன்னா அப்படின்னா நாங்க வலுவிழந்து போறோம்னு இல்லை. இந்த தடவை எங்களுக்கு வந்து போன தடவை 8 சீட்ல போட்ட பிஜேபி, அதே மாதிரி
மாதிரி 5 சீட்ல 2019 5 சீட்ல, இன்னைக்கு நாங்க கண்டிப்பா 15 சீட்டுகள்ல போட்டி போட போறோம். அப்படின்னா நாங்க 10க்கு கீழே போயிட்டோமா? அது கிடையாது. 15ல இருந்து 20 ஓகே. ஆமா, அதிமுக கூட்டணியா இருந்தாலும் சரி, எங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்தாங்க அதுதான் நான் சொல்றேன். சோ இப்ப இந்த தேர்தலை பொறுத்தவரை 15ல இருந்து 20 தொகுதிகள் வரை பாஜக போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. நாளைக்கு காலையில அதுக்குரிய அறிவிப்பு வந்துவிடும். எந்த கட்சிக்கு எங்களுடைய கூட்டணியில் எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன, நாங்கள் எத்தனை தொகுதிகளில் நாங்கள் எந்தெந்த தொகுதியில் போட்டி போடணும், அது தெளிவாக தெரிந்து போய்விடும்.